வணக்கம் பக்தர்களே. இன்று நாம் கேரளாவின் ஆனந்தபுரா கோவிலுக்கு பயணம் செய்கிறோம். இங்கு ஒரு அற்புதமான வரலாறு வாழ்ந்து வருகிறது. கோவிலின் புகழ்பெற்ற முதலை பாபியா. ஆனந்தபுரா ஸ்ரீ ஆனந்த பத்மநாப சுவாமி கோவில் மிகவும் விசேஷம் கொண்டது. கோவில் ஒரு ஏரியின் நடுவில் அமைந்துள்ளது. பக்தர்கள் நம்புவதைப் போல இங்கிருக்கும் தெய்வம் மனிதர்களுக்கும் உயிரினங்களுக்கும் சமநிலை மற்றும் பாதுகாப்பை தருகிறார். இந்த அமைதியான ஏரியில் பாபியா வாழ்ந்தார். பாபியா சாதாரண முதலை அல்ல. பாபியா மனிதர்களையும் மீன்களையும் சேதப்படுத்தவில்லை. கோவில் ஊழியர்கள் தரும் அரிசி, வெல்லம், பழங்கள் போன்ற பரிசுகளை மட்டும் எடுத்தார். மக்கள் நம்புவதைப் போல பாபியா கோவிலின் தெய்வீக காவலன். ஒருமுறை மரணமடைந்த முதலைக்கு பிறகு மீண்டும் ஏரியில் ஒரு புதிய முதலை தோன்றும் என்றது கிராம மக்கள் கூறும் அற்புதம். இது தெய்வீக பாதுகாப்பின் தொடர்ச்சியாகவே பார்க்கப்படுகிறது. பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் ஒரு களந்திசையர் பாபியாவை காயப்படுத்த முயற்சித்தான். பின்னர் அவனுக்கு மர்மமான துரதிர்ஷ்டங்கள் ஏற்பட்டன. இதனால் பாபியா தெய்வீக பாதுகாப்பில் இருப்பதாக நம்பிக்கை வளர்ந்தது. பக்தர்கள் கூறுவதாவது, பாபியாவின் அருகில் இருப்பது ஒருவேளை மனதை அமைதியாக்கும் என்று. 2022 பாபியா இறந்தார். ஆனால் அவரின் காவல் கதை இன்றும் வாழ்ந்து வருகிறது. பின்னர் ஏரியில் ஒரு புதிய முதலை தோன்றியது. பக்தர்களுக்கு இது தெய்வத்தின் தொடர்ச்சியான பாதுகாப்பை நினைவூட்டும் நிகழ்வு.